ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். அண்மைச் செய்தி. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், பேரறிஞர் அண்ணாவினுடைய 116வது பிறநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில அதிமுகவின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கும் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை திராவிட கட்சியை தொடங்குவதற்கு ஒரு உந்துகோலாக அவர் இருந்தாலும் கூட அண்ணாவினுடைய பெயரிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி எம்ஜிஆர் அண்ணாவுக்கு செலுத்திய மரியாதை அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் மரியாதையும் காட்டுவதாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள், நினைவு நாள் போன்ற நாட்களில் எல்லாம் அதிமுக சார்பில் இதனை வெகு விமர்சையாக அதனை கொண்டாடுவார்கள். குறிப்பாக அவருடைய பிறநாள் அன்று தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினுடைய அமைப்பு ரீதியில் இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களிலும் அண்ணா பிறநாள் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் போடப்பட்டு அண்ணாவினுடைய புகழை மீண்டும் தமிழகத்தில் ஒலிக்க செய்யக்கூடிய வகையிலான பல்வேறு உரைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட இருக்கும். அந்த அடிப்படையிலேயே இந்த ஆண்டும் அதே போன்ற ஒரு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. முன்னதாகவே அண்ணாவினுடைய திருவுருவ படத்திற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சமூக நீதியை காக்க வேண்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு வித்திட்டவர், தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்க வேண்டும், மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற ஒரு உரிய அங்கீகாரம், ஒரு அந்தஸ்தை பெற்று தந்த ஒரு மிக சிறப்பு வாய்ந்தவராக பேரறிஞர் அண்ணா பார்க்கப்படுகிறார். அதனால்தான் அவருடைய அனைத்து கட்சிகள் பாகுபாடின்றி அனைத்து கட்சிகளும் பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை உச்சரிக்காத கட்சிகளே இல்லாமல் இருக்கிறது. சமீபத்தில் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் கூட நடிகர் விஜய் அண்ணாவினுடைய பெயரை உச்சரித்து உரையாற்றிய நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறியிருக்கின்றன. எனவே தமிழகத்தில் அரசியல் வரலாறு தொடங்கியதற்கு ஒரு முக்கிய காரணமாக பேரறிஞர் அண்ணா விளங்குகிறார். எனவே அவருக்கு இந்த 116வது பிறநாள் இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து அதிமுகவினுடைய மூத்த தலைவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.